மார்னிங் ஒரு 3 மணி போலலாம் எழுந்து எல்லாருமே குளிச்சு கிளம்பிட்டோம். எங்கே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உசிலம்பட்டியில் எங்கள் மதினியோட வீடு பால் காய்ச்சலுக்கு வந்து அழைச்சிருந்தாங்க. அதுக்கு தான் எல்லாருமே போயிருந்தோம். போகிற வழியிலே ஒரு காஃபி வந்து குடிச்சிட்டு போயிட்டோம். ஏன்னா 5 மணிக்கு தான் பால் காய்ச்சல்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் 3:45க்குலாம் அங்கே போயிட்டோம். அதனால போன உடனே நான் வீடு எல்லாத்தையுமே சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். நல்லா அழகாக வந்துட்டு வீடு வந்துட்டு ஒயிட் கலர்லேயும் அந்த கபோர்டு அது மாதிரி கதவு இதெல்லாம் வந்துட்டு இந்த சிமெண்ட் கலர் கிரே கலர்லேயும் கொடுத்து அழகாக வச்சுருந்தாங்க. ஃபேமிலியாக ஒன்று சேர்ந்துட்டோம்னாலே போதும். கொஞ்சம் நேரம் வேலை பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் அரட்டை அடிச்சுட்டு இப்படியே சுற்றி இருந்தோம். பாய்ஸ் எல்லாருமே அந்த கிச்சனில் இருந்துட்டு அந்த சிலிண்டர் தூக்கி வைக்கிறது, அடுப்பை வந்துட்டு ரெடி பண்ணி வைக்கிறது, இந்த மாதிரி வேலைலாம் பார்த்துட்டு இருந்தாங்க. நாங்கள் கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் மேலேயும் வந்துட்டு ஒரே ஒரு ரூம் மட்டும் எழுப்பியிருந்தாங்க. அதையும் போய் பார்த்துட்டு வந்தேன். அவ்வளோ காமாக இருந்தது. கரெக்டாக ஒரு 5 மணி போலலாம் பால் காய்ச்சணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால தான் பானை எல்லாத்தையுமே வந்து பெரியவங்க எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. பால் காய்ச்சலுக்கும் எடுத்து வச்சா. ஆக்சுவலி 5 மணிக்கு பால் காய்ச்சலுக்கு எங்கள் மாதிரி வந்துட்டு 2 மணிலேருந்தே எங்களை வந்து எழுப்பிக்கிட்டே தான் இருந்தது. நாங்கள் வந்ததே கொஞ்சம் லேட்டு தான். அப்போ தான் தூங்க போனோம். எங்கள் மதினி வந்து எழுப்பி விட்டுருச்சு. அதனால் தூக்கமே இல்லை. அதனால தான் பார்த்தீங்கன்னா இவெல்லாம் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தான். அப்புறம் நல்லபடியாக பால் காய்ச்சலுக்கு எல்லாமே வச்சுட்டு பாலும் நல்லபடியாக பொங்கிச்சு. எல்லாருமே ஹாப்பி. அது மாதிரி வந்துட்டு ஏதாவது ஸ்வீட்டும் பண்ணுவாங்கல்ல அன்றைக்கி. அதனால தான் பொங்கலுக்கும் வந்துட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் குட்டீஸ்லாம் அந்த பக்கம் கொஞ்சம் தூக்க கலக்கமாக இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒன்று சேர்ந்தோடனே ஒரு ஜாலியாகவும் சுற்றிட்டு இருந்தாங்க. ஒரு 5:30 இருக்கும். நாங்கள் மாடியில் போய் விசிட் பண்ணால் அவ்வளோ அழகாக இருந்தது அந்த சீனரி. அதையும் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு கீழே வந்து முக்கியமாக அந்த தங்கக்குட்டியை தான், இந்த தங்கக்குட்டி எப்படா எழுந்திருக்குன்னு சொல்லிட்டு அவன்கிட்டே வம்பிழுத்துக்கிட்டு கிடந்தோம். அதுக்கப்புறமா பால் எல்லாருக்குமே ஊற்றி கொடுக்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அகைன் ஒரு 6 மணி போல் எல்லாருமே ரிலாக்ஸாக உட்காந்து ஒரு பால் வந்து மறுபடியும் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் இந்த மாமா அவங்க வந்துட்டு சீட் தூக்கிட்டு வர்றதுக்காக ஒரு 7 மணி போல் அகைன் வந்துட்டு நாங்கள் போயிட்டோம். ஆளுக்கு 2 3 தட்டுன்னு தூக்கிட்டு வந்துட்டு இருந்தோம். நான் மட்டும் ஏன் தனியாக வரேன்னா அந்த வெடி பயம் எனக்கு ரொம்ப பயமாக இருந்துட்டு இருந்துச்சு. இந்த கேமராமேனை நான் தட்டு தூக்கிட்டு போகிற மாதிரி எடுங்கன்னா நான் பயப்படுறப்பெல்லாம் கரெக்டாக எடுத்து வச்சுருந்தாங்க. நாங்கள் தட்டு தூக்கிட்டு வரும்போதே அங்கே இருக்கவங்களாம் எங்களை வரவேற்றுட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு மேலே போனோன்னே ஒரு 8 மணிக்கு வந்து ப்ரேயருக்கு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ப்ரேயர் பண்ணுறதுக்கு எல்லாமே முடிச்சதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டுட்டோம். நான் ஆஃப்டர்நூன் லஞ்சு சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டேன். பட் எல்லாருமே ஸ்டே பண்ணியிருந்தாங்க. நான் அதை ரொம்பவே மிஸ் பண்ணேன்.